மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சீமானன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை மாதிரி நடிகர்கள் சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க. எல்லாம் சைடில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஃபேமிலி. அந்த மாதிரி இசக்கி அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னென்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாரோடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான, ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டைலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது. நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வர அன்றைக்கி தான், அதன் அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமேஸ்வரன் பார்த்திமான்னு சொன்னால், நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில். 2 தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. ஐயோ, நம்ம வேற மானசீக குருவாச்ச கமல் சார் என்னையா அது பேசிக்கிருக்கு அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டரை போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாளெல்லாம் யோசிச்சா. சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடையில் அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோடய குடும்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன். இசைக்கு கார்பன் சாருடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கலப்பிருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் அதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணம் அவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி. பேசும்போது சொன்னீங்க படத்துல வந்து சைடு ரோல்னால சைட்ல உட்காந்துருக்கோன்னு. பட் ஆனா உங்களை மாதிரி கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்குன்னு நம்புறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? தமிழ் எங்க இருக்கு தெரியுமா? எங்கெங்க இருக்கு? நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை. வேற வார்த்தையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. நானும் சீமான் சார் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் இல்லை சார்? நன்றி எல்லாருக்கும். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறவர். நிச்சயமாக இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. அந்த ஒரு டைலாக்லே தெரியுது, மாரியம்மா வந்து மேரியம்மா இப்போ வாழ்கிறான்னு. இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த படத்துலேருந்து நடிகராக வர்றாரு. ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடி நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார். இந்த படத்தின் மூலமாக பெரிய நடிகன் ஆகணும்னு வாழ்த்துறேன். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார். எனக்கு கதையெல்லாம் கேட்டு பணத்துக்கெல்லாம் நடிக்கிற ஆள் கிடையாது. நிச்சயமாக அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணுமென்று. அதுவும் இல்லாமல் விமல் சார், சாயா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி கொடுத்து நல்ல பேரும் புகழும் கொடுக்கும்ட்டு இறைவனை பார்த்து நன்றி, வணக்கம். ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி.
அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறையா மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அடுத்ததாக படத்தினுடைய எடிட்டர் புவன் அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்ஸ் வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் டெல் us about the experience. வாங்க. இல்லை படத்தில் அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த கட்ஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஒவ்வொரு டைலாக்குமே நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமானதும் தேவைப்பட்டதாகவும் இருந்துச்சு. அப்படி தேவைப்பட்டதாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை எடிட்லேயும் படத்துலேயும் அதை ஹைலைட் பண்ணுறதோட இம்பேக்ட் தான் அது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த நபரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் யூனியனில் இருந்து செயல் வீரர்கள் அணி சார்பாக தயாரிப்பாளர் மற்றும் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் யூனியனில் இருந்து செயல் வீரர்கள் அணி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டரை ஆனர் பண்றதுக்காக